السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாதுஸ் சாலிஹீன் பாடம் 271. இந்த ரியாதுஸ் சாலிஹீன் கிதாபினுடைய 271ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضலிர் ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய 271ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களில் ஒருவர் வஃபாத்தாகி விட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சொல்லக்கூடிய செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பிற்கு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு 3 தினங்களுக்கு முன்னால் சொன்ன செய்தியினை நமக்கு இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ அல்லாஹ்வின் மீது நீங்க வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான், அல்லாஹ் உங்களை ஈடேற்றம் பெறச் செய்வான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிட மாட்டான், அல்லாஹ் நமக்கு சுவனத்தை வழங்குவான். நம்ம அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தில் இருக்கின்றோம். அப்ப அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப அதுதான் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த நல்லெண்ணம். அல்லாஹ் நம்மளை கண்டிப்பா விட்டுருவான், அல்லாஹ்வுடைய அடியார் என்பதற்காக நம்மளை அல்லாஹு தஆலா மன்னித்து விடக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் மீது நீங்கள் இறப்பதற்கு முன்னால் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்போ அப்படி நம்பிக்கை கொள்ளாமல் நல்லெண்ணம் கொள்ளாமல் நீங்கள் வஃபாத்தாகி விட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் இந்த முதலாவது ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, அல்லாஹுவின் செய்தி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ற சில செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அதுல அல்லாஹ் முதலாவதாக சொல்வானா, ஆதமுடைய மகனே. ஆதமுடைய மகன்னா மனிதனே அல்லாஹ் சொல்றான். ஆதமுடைய மகன்கள் தானே மனிதர்கள். அப்போ ஆதமுடைய மகனே, என்னிடம் நீ பிரார்த்தித்த போதெல்லாம், அதாவது நீ என்னோடு பிரார்த்தனை செய்த போதெல்லாம், இன்னும் என்னிடம் என் மீது நீ ஆதரவு வைத்த போதெல்லாம் நான் உன்னை மன்னித்தேன். இப்போ நான் உனக்கு மன்னித்து கொடுத்தேன். இப்போ நீ எப்பெல்லாம் என்னை கூப்பிடுறாயோ, நீ எப்பெல்லாம் என்னை அழைக்கிறாயோ, நீ எப்பெல்லாம் என்னிடத்துல நீ ஆதரவு வைக்கின்றாயோ அப்போதெல்லாம் நான் உன்னை மன்னிக்கக்கூடியவனாக நான் இருந்தேன். உன் நிலை எப்படி இருந்த, அதாவது உன் நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் அதை பற்றி நான் கவலை அடையல. நீ என்னை அழைக்கிறாய், நீ என் மீது ரஜா கொள்கிறாய், ஆதரவு கொள்கிறாய் என்ற ஒரே காரணத்தினால உன்னை நான் மன்னிக்க கூடியவனாக இருந்தேன் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து சொல்வானா. இரண்டாவதாக, ஆதமின் மகனே, வானத்தின் முகட்டு அளவிற்கு உன்னுடைய பாவங்கள் அடைந்து விட்டாலும் அதற்கப்புறமும் நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு சொன்னா, அதாவது என்கிட்ட வந்து நீ பாவ மன்னிப்பு நீ தேடினால் நான் அப்பொழுதும் உன்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன்.
என்று அல்லாஹ் சொல்வானா. இப்ப வானம் அளவிற்கு பாவம், முகட்ட அளவிற்கு பாவம் செஞ்சுதாலும் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருப்பான். அவர்கள் திரும்பவும் தௌபா செய்து வந்தால் அல்லாஹ் அவரை மன்னிக்க கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் சொல்வானா. இது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆதமுடைய மகனே, நிச்சயமாக நீ பூமி நிரம்ப பாவங்களை கொண்டு வந்தாலும் சரி, அப்போ நீ அதன் மூலமா நீ எத்தகையவனாக ஆகியிருக்கிற, எனக்கு ஷிருக்கு செய்யாதவனாக, இணை வைக்காதவனாக நீ ஆகியிருக்கிற. ஆனா நீ பூமி நிரம்ப பாவங்களை செய்தவனாக இருந்து அந்த சமயத்தில் என்னை நீ சந்திச்சாலும், நீ எந்த அளவிற்கு அந்த பாவத்தை நீ சம்பாதிச்சிருந்தாயோ அந்த அளவிற்கான மன்னிப்போடு மகஃபிரத்தோடு உன்னை நான் சந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து சொல்வானா. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த மூன்று செய்திகளை தான் இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருவாங்க. அப்போ இதன் காரணமாக தான் அல்லாஹ்வின் செய்தி என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றி மாத்திரம் நம்ம பேச இருக்கிறோம். இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்தி எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபு பார்ப்போம். 441வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 441வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை சொல்றாங்க நமக்கு. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹி ரதியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகன் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ வாப்பா மகன் இருவருமே சஹாபியாக இருக்கின்றார்கள் என்பது இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ அன்னஹு நிச்சயமாக அந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சமிஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் செவியுற்றார்கள். கபல மௌத்திஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்திற்கு முன்னால், மரணத்திற்கு முன்னால், பி ஸலாஸத்தி ஐயாமின் 3 நாட்களிற்கு, அதாவது 3 நாட்களுக்கு முன்னால், இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்திற்கு, அவருடைய மரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடமிருந்து அவர்கள் செவியுற்றார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அந்த மௌத்தினுடைய சமயத்தில், அந்த மரண தருவாயில் மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். அதை இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு சொல்றாங்க. அப்பொழுது யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மௌத்தாகி விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்சினு வன்ன, எண்ணத்தை அழகாக்கக்கூடியவராக நிலையிலே தவிர உங்களில் ஒருவர் மௌத்தாகி விட வேண்டாம். பில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, கண்ணியமிக்க இன்னும் மகத்துவமிக்க அந்த அல்லாஹ்வின் மீது எண்ணத்தால் அழகாக, அதாவது எண்ணத்தை அழகாக்கியவர்களாகவே தவிர உங்களில் ஒருவர் மரணிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ நீங்க அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அப்போ எண்ணத்தை அழகாக்குறது என்ன? நல்லெண்ணம் கொள்ளுதல். அப்போ நல்ல எண்ணத்தை அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இன்னென்ன அமல்களை செய்து அல்லாஹ்வை பின்பற்றி அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்ந்தால் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஈடேற்றம் தரக்கூடியவனாக இருப்பான், நமக்கு வெற்றி தரக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள். அல்லாஹ்வின் மீது நீங்கள் ரஜா வையுங்கள், ஆதரவு வையுங்கள். அதுதான் அல்லாஹ் மீது கொள்ளக்கூடிய நல்லெண்ணம். அந்த நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர உங்களில் ஒருவர் மரணிக்க வேண்டாம். அப்போ உங்களை மரணிப்பதற்கு முன்னாடி அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்க இருங்க. நல்லெண்ணம் கொள்ளாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மளை கைவிட்டுருவான். அல்லாஹ் நமக்கு இந்த வாக்கெல்லாம் கொடுத்துருக்கான், ஆனா அதெல்லாம் மீறக்கூடியவனாக இருப்பான் போல தெரியுது.
அல்லாஹ் நமக்கு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா தண்டிச்சு ஆவான், நமக்கு நரகம் தான் அப்படின்னு அல்லாஹ் மீது அந்த கெட்ட எண்ணம் கொண்டு அல்லாஹ் நம்மளை தண்டிக்கக்கூடியவனா மாத்திரம்தான் இருப்பான், அல்லாஹ் நம்மளை ஈடேற்றம் அடையவே செய்ய மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கையில, என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவராக நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த செய்தி தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க. ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மரண தருவாய், அந்த மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வசியத்து செய்யறாங்க, உபதேசம் செய்யறாங்க. என்ன, உங்கள் ஒருவர் அல்லாஹ்வின் மீது நீங்க நல்லெண்ணம் கொள்ளாங்க, நீங்க மரணிச்சிடாதீங்கப்பா. அப்ப அல்லாஹ்வின் மீது நீங்கள் நல்லெண்ணம் கொண்டு கொள்ளுங்கள். உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு நீங்கள் மரணியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள். நல்லெண்ணம் கொள்வதன் மூலம் ஆதரவு வைக்குதல், ரஜா என்பதுதான் முராது, அதுதான் நாட்டமாக இருக்கின்றது. அப்போ அப்படி நீங்கள் நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை ஈடேற்றம் அடைய செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்போ நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை நீங்கள் நம்பியிருந்தால், அல்லாஹ் உங்களை காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் பார்ப்பான், அவனுடைய வஃபாத்திற்கு முன்னால் வரையிலும், அவன் மரணிப்பதற்கு அந்த தருவாய்க்கு முன்னால் வரையிலும் என்னை நம்பக்கூடியவனாக இருந்தானே, நான் அவனை காப்பாத்துவன் நினைச்சானே, அவனுக்கு நான் சுவனத்தை வழங்குவேன் என்று நம்பிக்கை உண்டானே, அவனை நான் நரகத்தில் போட மாட்டேன் என்று என்னுடைய அடியானின் மீது ரஜா வைத்தானே, ஆதரவு வைத்தானே, அந்த ஆதரவின் மூலமாக நான் அவனுக்கு அவன் நினைத்ததையே நான் தருகிறேன். அவன் என்ன நினைச்சானோ என்னை பற்றி, அவன் என்ன நல்லெண்ணம் என் மீது கொண்டானோ அந்த நல்லெண்ணத்தை போலவே நான் அவனிடத்தில் நடந்து கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அந்த நபரை சிறப்பிக்கக்கூடியவனாக, அந்த நல்லெண்ணம் வைத்த, அந்த ரஜா வைத்த, ஆதரவு வைத்த அந்த அடியாரை சிறப்பிக்கக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருப்பான். இப்ப அவர்களுக்கு ஈடேற்றம் தரக்கூடியவனாக இருப்பான் என்ற விஷயத்தை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தானது இந்த ஹதீஸின் மூலமாக புலப்படுவதன் மூலமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 442வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்றுள்ளேன், அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கால அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்ப அல்லாஹ் சொல்வானா, யப்ன ஆதம, ஆதமுடைய மகனே, இன்னக, நிச்சயமாக நீ, மா தஅவுதனி, நீ என்னை அழைத்த பொழுதெல்லாம், வரஜௌதனி, இன்னும் நீ என் மீது ஆதரவு வைத்த பொழுதெல்லாம், கஃபர்து லக்க, உனக்காக வேண்டி நான் மன்னித்தேன். அப்போ நீ என்னை எப்போலாம் நீ என்னை அழைத்தாயோ, நீ அப்போ என் மீது நீ எப்பவெல்லாம் நீ ஆதரவு வைத்தாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னை மன்னித்து கொடுத்தேன். அப்போ நீ செய்த அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து கொடுக்கக்கூடியவனா இருந்தேன். எப்படி, அலாமா கான மின்க, உன்னிடமிருந்து ஆகிருந்த ஒன்றின் மீது உனக்காக வேண்டி நான் மன்னித்தேன். அப்போ உன்னிடமிருந்து ஆகக்கூடிய ஒன்றுனா நீ செய்த அந்த பாவங்கள். அப்போ நீ செய்த அந்த பாவங்கள் யாவற்றையும் அதை உனக்காக நான் மன்னித்து கொடுத்து விட்டேன், மன்னித்து கொடுக்கக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வானாம். வலா உபாலி, இன்னும் நான் கவலையும் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வானாம் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செஞ்சு தந்தாங்க. அப்போ ஒரு அடியான் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை அழைக்கிறானோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா அவன் முன் செய்த அந்த பாவங்களை அவனுக்கு மன்னித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித்தராங்க. இன்னும் அல்லாஹ் சொல்வானாம், இப்ன ஆதம, ஆதமுடைய மகனே, லவ் பலகத் துனூபுக, உன்னுடைய பாவங்கள் அடைந்து விட்டால்,
அனான சமாஇ, வானத்தின் முகட்டு அளவிற்கு உன்னுடைய பாவங்கள் அடைந்து விட்டாலும், தும்ம பிறகு இஸ்தகுஃபர் இஸ்தகுஃபர் தனி, என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடுகிறாய் என்றால் அகஃபர்து லக, உனக்கு நான் மன்னித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வானா. அப்போ உன்னுடைய பாவங்கள் அந்த மலையினுடைய அந்த முகட்டளவிற்கு ஆனாலும் சரி, இப்போ மலையினுடைய முகட்னா அந்த மேகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், நமக்கு சொல்றாங்க விளக்கத்துல சொல்லும் பொழுது. அப்போ அந்த அந்த வானத்தின் மீது எந்த அளவிற்கு மேகங்கள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கான பாவம் உன்னிடத்தில் இருந்தாலும் சரி, அந்த அளவிற்கு உன்னுடைய பாவம் அடைந்து விட்டாலும், அப்பொழுது என்னிடத்தில் நீ இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது, என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடும் பொழுது, நான் உனக்கு அதை முழுவதுமாக மன்னித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வானா. வலா உபாலி, இன்னும் நான் கவலையும் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வானா. அப்போ ஒரு அடியானுடைய அந்த பாவங்கள் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த முகட்ட அளவிற்கு, அந்த மேகங்கள் அளவிற்கு அது இருந்தாலும் சரிதான். அப்படி இருந்தும் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறான்னு சொன்னா, அப்பொழுது அந்த இஸ்திக்ஃபாரை அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்கும் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அந்த அளவிற்கு பாவம் நேர்ந்தாலும் நான் உன்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வானாம். இன்னும் நான் கவலையும் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இப்ன ஆதம, ஆதமுடைய மகனே, இன்னக, நிச்சயமாக நீ, லவ் அத்தைத்தனி, என்னிடத்தில் நீ வந்தாலும், பிகுராபில் அர்லி ஹதாயா, பாவத்தால் பூமி நிரம்ப கொண்டு நீ என்னிடத்தில் வந்தாலும் சரியே, தும்ம பிறகு, லகீத்தனி, என்னை நீ சந்தித்தால், எத்தகைய நிலையில, லா துஷிரிக்கு பி ஷைஅன், எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டும் எனக்கு இணை செய்யாத, ஷிருக்கு செய்யாதவாறு நீ ஆகிருந்த நிலையில் நீ என்னை சந்தித்தால், லஅதைதுக, திட்டமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வருவேன், பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், மகஃபிரத்தால் பாவ மன்னிப்பால் நிரம்பும் அளவை கொண்டு உன்னிடத்தில் நான் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்வானா. அப்போ அந்த பூமி நிரம்ப, பூமி நிறைய பாவங்களால அந்த பூமி நிரம்ப ஒரு பாவத்தை கொண்டு வந்தாலும் சரி ஒரு அடியான், அந்த அளவிற்கு பாவமாக இருந்து என்ன நீ சந்திக்க வர, எந்த நிலையில, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு ஷிர்க்கும் செய்யாத, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இணையும் வைக்காத அந்த நிலையில் என்னை நீ சந்திக்கிறாய். அப்போ அல்லாஹ்விற்கு அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஷிர்க்கும் செஞ்சது கிடையாது, இணை வைத்ததே கிடையாது. அத்தகைய நிலையில ஆனா அவன் பாவம் நிறைய செஞ்சிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பூமி நிரம்ப பாவம் இருக்குது. அவ்வளவு பாவம் செய்தவனாக இருந்து ஆனா அவன் அல்லாஹ்விற்கு இணை செய்தது கிடையாது, அல்லாஹ்விற்கு ஷிர்க்கு வச்சதே கிடையாதுன்னு சொன்னான். அப்படி இருந்தாலும் அவன் எந்த அளவிற்கு அந்த பாவத்தை கொண்டு வந்தானோ அந்த அளவிற்கான மகஃபிரத்தாக அல்லாஹு தஆலா மகஃபிரத்தை கொண்டு அவனை சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். அதுதான் அல்லாஹ் சொன்னா, நீ ஷிர்க் வைக்காத நிலையில இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நீ என்ன வந்து சந்திச்சாலும், நீ எந்த அளவிற்கு அந்த பாவம் செய்தாயோ, அந்த பூமி நிரம்ப நீ பாவம் செய்த அல்லவா, அந்த பூமி நிரம்ப அந்த அளவிற்கு ஏற்ப மகஃபிரத்தை கொண்டு, மகஃபிரத்தால் பாவ மன்னிப்பால் உன்னை நான் சந்திப்பேன் என்று அல்லாஹு தஆலா அடியானிடத்தில் சொல்லக்கூடியவனாக இருப்பானா என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தார்கள். ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸன், ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ இதுதான் 442வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய சில வார்த்தை, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம், அதை எப்படி வாசிக்கணும் என்பதை நமக்கு சொல்றாங்க பாருங்க. அனானு சமாஇ, இந்த அனானு சமாஇ என்ற இந்த வார்த்தையாகிறது. இப்போ இந்த வார்த்தை முதல்ல எப்படி வாசிக்கணும், பிஃபத்ஹில் ஐனி, ஐனிற்கு ஃபதஹ் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். அப்போ அனான் என்பதாக வாசிக்கணும். ஐனானோ அனானோ கிடையாது, ஐனுக்கு ஃபதஹ் வைத்து அனானு சமாஇ என்பதாக வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. இன்னும் சொல்லப்பட்டது, ஹுவ மா அன்னலக மின்ஹா, அந்த வானத்திலிருந்தும் உனக்கு எந்த ஒன்று முகட்டாக ஆகுமோ அந்த ஒன்று, அதுதான் அனான் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ அந்த மின்ஹாவுடைய லமீரு அந்த சமாவை பார்த்து போகுது, அந்த வானம். அப்ப அந்த வானம் ஆகிறது, அந்த வானத்துல இருந்து உனக்கு என்ன விஷயம் முகட்டாக ஆகும்,
எது அந்த வானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கும்? அப்போ மேகங்கள். அப்போ அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அதாவது லஹர வெளிப்பட்டது, இதா ரஃபஅத ரஅஸக உன்னுடைய தலையை நீ உயர்த்தினால் வெளியாகுமே. அதாவது நம்ம தலையை உயர்த்தி பார்த்தா என்ன தெரியும்? அந்த வானம் தெரியும். அந்த வானத்திற்கு கீழே அந்த மேகம் மூட்டங்கள் இருக்குமா இல்லையா? அது தெரியக்கூடியதாக இருக்குமா இல்லையா? அந்த ஒன்றுதான் அனானுசமா, அதுதான் வானத்தினுடைய அந்த முகடு, அந்த வானத்தினுடைய அந்த மேகங்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். வகையில இன்னும் சொல்லப்பட்டது ஹுவ சஹாபு, அதுவாகிறது மேகங்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அப்ப மேல சொன்ன நம்ம அது மேகங்கள். அப்ப அனான்னு சொன்னா வான மேகங்கள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இது அனானு சமாஇக்கான அனானு சமாஇ என்ற இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் இது எப்படி வாசிக்கணும் என்ற முறையும். இப்ப அடுத்தபடியாக குராபுல் அர்து என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த குராபுல் அர்து அப்படின்னு சொன்னா பி லம்மில் காஃபி, அதற்கு காஃபிற்கு லம்மு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். குராப் என்பதாக காஃபிற்கு லம்மு செஞ்சிருக்காங்களா, அப்போ லம்மு செய்து வாசிக்க வேண்டும். வகையில இன்னும் சொல்லப்பட்டு இருக்கின்றது பி கஸ்ரிஹா, அந்த காஃபிற்கு கஸ்ரு செய்வது ஒன்றும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப குராபுல் அர்துன்னு சொல்லி இருக்கிறாங்க, கிராபுல் அர்து என்பதாக காஃபிற்கு கஸ்ரு வைத்தும் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இன்னும் இன்னும் லம்மு செய்வதே அஸ்ஹுன் வஷ்ஹருன், மிக சரியானதாகவும் இன்னும் மிக பிரபலியமானதாகவும் அதுவே இருக்கின்றது. அப்ப குராபுல் அர்து தான் மிக சரியானதாக இருக்கு. அப்போ குராபுன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு, கிராபுன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா குராபு தான் ரொம்ப ஏற்றமான கருத்தாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? வஹுவ, இன்னும் அதுவாகிறது, மாயு காரிபு, அவன் நெருக்கமாக்கி கொள்ளும் ஒன்று, மில் அஹா, அது நிரப்பிக் கொள்ளுமே, அத்தகைய நெருக்கமாக்கி கொள்ளும் ஒன்று. அப்போ அந்த பூமி, இந்த ஹாவலி தமீர் பூமியை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். அந்த பூமியை அந்த பூமியை நிரப்பக்கூடிய ஒன்று, அந்த நிரப்பம் கொள்ளக்கூடிய ஒன்றுக்கு தான் குராப் என்பதாக சொல்கிறார்கள். அப்போ பூமி நிரம்புவதாக இருக்கக்கூடிய பாவங்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் அல்லாஹு அஅலமு, இன்னும் அல்லாஹுவே அஅலம், அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் 442வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அடியானை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீ என்னை எப்போலாம் நீ என்னை அழைச்சியோ, என் மீது எப்பவெல்லாம் நீ ஆதரவு வைத்தாயோ, அப்பவெல்லாம் நான் உன்னை மன்னிக்க கூடியவனாக இருந்தேன். அப்போ உன்னுடைய அந்த பாவங்கள் என்பது அது வானத்தினுடைய முகடளவிற்கு இருந்தாலும் சரிதான். நீ என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடினா அதையும் உனக்கு நான் மன்னித்து தரக்கூடியவனாக இருக்கிறேன். இன்னும் பூமி நிரம்ப பாவத்தால் நீ என்னிடத்துல வந்தாலும், நீ என்னை ஷிர்க் செய்யாத நிலையில் என்னை நீ சந்திச்சன்னு சொன்னா, அப்பையும் மகஃபிரத்தை கொண்டு நீ எந்த அளவிற்கு அந்த பாவத்தை செய்தாயோ அந்த அளவிற்கான மகஃபிரத்தை கொண்டு நான் உன்னை சந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தந்தான். இப்போ முதலாவது விஷயமே மாதஅவுதனி வரஜௌதனி என்பதாக ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொன்னான். இப்போ நீ என்னை எப்பவெல்லாம் அழைத்தாயோ, எப்பவெல்லாம் ஆதரவு வைத்தாயோ, அப்பவெல்லாம் கஃபர்து லக்க, உனக்கு நான் மன்னித்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். அப்ப இந்த ரஜௌத்தின் என்பது அந்த பாடத்துக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ அல்லாஹின் மீது அவன் ஆதரவு கொண்டான். அப்போ அல்லாஹின் மீது, அப்போ என் மீது நீ எப்பெல்லாம் ஆதரவு வைக்கிறாயோ, அல்லாஹ் நமக்கு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், அப்படி நீ என்னை எப்பவெல்லாம் நீ நம்புகிறாயோ அப்பவெல்லாம் நான் உனக்கு மன்னித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதாவது நீ முன் செய்த அந்த பாவத்தை எல்லாம் உனக்கு நான் மன்னித்து தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அப்போ ஒரு அடியான் அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அந்த ஆதரவிற்கு அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தையே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்னுடைய அடியான் என்னை நம்பி விட்டான் இல்லையா, என்ன நம்பிட்டான், அவன் பாவம் செஞ்சுட்டான் வாழ்க்கையில, ஆனா எனக்கு அவன் ஷிர்க் செய்யல, எனக்கு அவன் இணை வைக்கல, ஆனா அவனுடைய பாவத்தை நான் மன்னிச்சிருவேன்னு நம்புறான். அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிச்சிருவான், எப்படியாவது நம்ம பாவத்தெல்லாம் அல்லாஹு தஆலா கரைச்சிருவான்னு என் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறான், ஆதரவு வச்சிருக்கிறான்னு சொன்னா, அந்த ஆதரவுக்கு ஏற்ப அவன் என்னை எப்படி நினைச்சானோ அது போலவே நான் அவனுடைய பாவத்தை மன்னித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அவனுடைய பாவங்களை முழுவதுமாக மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ ஒரு அடியான் அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அந்த ஆதரவுக்கான பலன் என்ன? அல்லாஹினுடைய பொருத்தம்.
அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இதுதான் அந்த ஃபதுலு ரஜா. அல்லாஹ்வின் மீது அந்த ஆதரவு வைக்குவதிலே சிறப்பு இதுதான். ஆதரவு வைத்தால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது போலதான். அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்றைய பாடத்தில் 441வது ஹதீஸான இந்த ஹதீஸும் 442வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள் என்ற முழு விஷயங்களையும் நம்ம முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ரியாது சாலிஹினுடைய 53வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள், ஹதீஸுகள், அதற்கான தர்ஜுமாக்கள் என்ற மற்ற செய்திகள் எல்லாம் பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.